ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான நெத்தொலி கருவாட்டு துவையல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே 2 சின்ன பேக்கெட் நெத்தொலி கருவாடு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம். இப்போ ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா இதில் மண் இருக்கும், அதனால் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இதுக்கு அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 4 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸு புளி. இந்த பாருங்கள், இந்த அளவு தான் இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது. தேங்காய், மிளகாப்பொடி, சின்ன வெங்காயம், புளி இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைஞ்சிடக்கூடாதுங்க. அது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நெத்தொலி கருவாட்டை போட்டு மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. ரொம்ப அரைஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணுங்க, 1 2 அந்த மாதிரி இருக்கணும் கருவாடு. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டுறாதீங்க, ஏன்னா கருவாட்டுலேயும் உப்பு இருக்கும். தாளிக்கிறதுக்காக நான் ஒரு பேனில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவாடு, தேங்காய் அந்த மிக்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, தேங்காய் இருக்கிறதுனால அடி பிடிக்கும். சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், இதே மாதிரி ட்ரை ஆகணும். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.